பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாவீர். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா அவங்களோட பார்டர்ஸை எந்தெந்த கண்ட்ரியோட ஷேர் பண்ணுறாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா எந்தெந்த கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். அவங்களோட சி பார்டர்ஸை யாரோடலாம் ஷேர் பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீலங்கா மற்றும் மால்தீவ்ஸ். ஸோ இந்தியா அவங்களோட பார்டர் ஷேரிங்கில் 15,106 கிலோமீட்டரை லேண்ட் பார்டராக இந்தியா அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டேட் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க, அதுவும் எந்த கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்தால் பங்களாதேஷ். பங்களாதேஷ் 4,096 கிலோமீட்டரை இந்தியாவோட ஷேர் பண்ணுறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். மேலே போனால் சைனா இந்தியாவோட 3,488 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்கன்னா, லடாக், யூடி, இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். இந்த ஸ்டேட்ஸோடலாம் சைனா அவங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் 3,323 கிலோமீட்டர் அவங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்கன்னா, லடாக், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். நேபாள் அவங்களோட லேண்ட் பார்டர்ஸை எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஷேர் பண்ணாங்கன்னா, 1,751 கிலோமீட்டர். எந்தெந்த ஸ்டேட்ஸோடு ஷேர் பண்ணுறாங்கன்னா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். அடுத்து வந்தால் மியான்மர் அவங்களோட பார்டர்ஸு 1,643 கிலோமீட்டரை இந்தியாவோட ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டேட் வழியாக ஷேர் பண்ணுறாங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம். அடுத்ததாக பூட்டான் அவங்களோட லேண்ட் பார்டர் ஷேரிங்கை 699 கிலோமீட்டரை அவங்க இந்தியாவோட ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டு கூட ஷேர் பண்ணுறாங்கன்னா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ். அடுத்ததாக வந்தால் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லேண்ட் ஷேரிங் வந்து ஆப்கானிஸ்தான் தான். அவங்களோட ஆப்கானிஸ்தான் எங்கே ஷேர் பண்ணுறாங்கன்னா, லடாக்கில் அவங்களோட பார்டர்ஸை இந்தியாவோட ஷேர் பண்ணுறாங்க. இந்தியா அவங்களோட பார்டர் ஷேரிங்கை சி வழியாக எந்த அளவுக்கு அவங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, 2016 ஏப்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வே அவங்க அஃபிஷியலாக விட்ட கோஸ்டல் லைன் லென்த்து வந்து எவ்வளோன்னா 11,098 கிலோமீட்டர் இந்தியா அவங்களோட பார்டர்ஸை சீல ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டேட் லாங்கஸ்ட்டு கோஸ்டல் லைனில் கொண்டு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குஜராத். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்னா, 2,340 கிலோமீட்டர் அவங்களோட கோஸ்டல் லைன்ஸு பார்டர்ஸோடு ஷேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. 1,068 கிலோமீட்டரை வந்து அவங்களோட லேண்டை கோஸ்டல் லைனோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. மூன்றாவது இடத்துல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். அவங்களோட பார்டர்ஸை கோஸ்டல் லைனில் எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்கன்னா, 1,053 கிலோமீட்டர் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்டை எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன் ஸ்டேட்ஸ், அதாவது லேண்ட் லாக்டு ஸ்டேட்ஸ். எந்த கண்ட்ரியோடையோ அவங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ் எதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மத்திய பிரதேஷ், ரெண்டாவது சத்தீஸ்கர், மூணாவது ஜார்க்கண்ட், நாலாவது தெலுங்கானா, அஞ்சாவது ஹரியானா, ஆறாவது டெல்லி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த ஃப்ரண்ட் லைன் சொல்ல போகிற ஸ்டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியாவுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மக்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகாவீர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.